நம்மளாம் இன்னும் வேலை செஞ்சுட்டு கிடக்கோம்னா அப்போ சத்தா தின்னது தானே. இதுங்க ஒன்றுத்தையும் தின்னாமல் நல்லா நாக்கு பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வேலையிலையும் ஒரு கூறு கிடையாதுட்டி. ஒரு காஃபி தண்ணி வச்சு கொடுக்க சொன்னால் வச்சு எடுத்துகிட்டு வந்து வைப்பா. அது மாடு மூத்திரம் கணக்காக இருக்கும் தெரியுமா? அண்ணாத்தே, நீங்கள் மாட்டு மூத்திரணும் தான் எனக்கு ஞாபகம் வருது. என் மருமவா ஒரு நாள் ரசம் வச்சா பார்த்துக்கிடுங்க. இது என்னடி இது மாட்டு மூத்திரம் கணக்காக கிடக்குன்னு கேட்டதுக்கு உண்மைக்கும் மாட்டு மூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குடிக்க சொல்லிவிட்டா. நான் என்னமோ ஏதோ நினச்சி குடிச்சு பார்க்க அது இன்னும் ஒரே உப்பு கறிக்க ஆரம்பிச்சிட்டு. என்னடி இதுன்னு கேட்டால் இதுதான் மாட்டு மூத்திரம், ஏன் ரசமும் இதுவும் ஒரே மட்டைக்கியாக இருக்குன்னு திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா? அட கடவுளை, என்னட்டு சொல்லியே இப்படி இல்லாமல் செய்யாவ. என் வீட்டில் கிடக்கிறது இந்த காப்பி தண்ணி வச்சு குடிக்க முக்கால் அழுகும். அதுவும் வச்சு கொடுத்தா மாட்டு காலனி தண்ணி கணக்காக கிடக்கும். அந்த இட்லின்னு ஒன்று அவிச்சு வைப்பா பாரு, எப்போ அவள் அவிச்சு வைக்க இட்லியில் ஒரு வீட்டையே கட்டிவிட நம்மள இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? வயசான காலத்தில் என்னால் அதை சவிச்சு திங்கவே முடியாது. என் மாவன் எப்படி தான் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு திங்கானோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அட இப்போ எல்லாம் அமிர்தமாக தான் இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பணியோட செஞ்சுட்டு எடுக்கணும். இப்போ இருக்கிற மருமகளுக்கெல்லாம் அவனுங்க தான் வேலை செஞ்சுட்டு எடுக்கானுங்க. நம்மளுக்கும் தான் வீட்டுக்காரவங்க இருந்தாவ. இப்படியா பண்ணோம் நம்ம அவங்கள போட்டு? அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம். இவனுங்க என்னடானா பொண்டாட்டி சொல்கிறது தட்டே மாட்டேக்கானுங்க.